ஒரு வீட்டில் வந்து உண்மையாக உழைக்கிற ஒரு மனுஷன் வந்து பின்னாடி நிற்கும்போது பொய் சொல்கிற ஒருத்தி வந்து முன்னாடி வந்துருவா. ஆனால் உண்மை எப்பாவது ஒரு நாள் வந்து வெளியில் வரும். அது வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது நிழல் மாதிரி நம்பிக்கையோட வாழ்ந்தவங்க முகம் எல்லாமே கீழே விழுந்துடும். விஜயோட வீட்டில் வந்து காஃபி வாசனைக்கு மேலே வந்து பெருமை வாசனை தான் வந்து வீசிட்டு இருக்கு. ரோஹிணி கையில் தான் வந்து 40 லட்சம் ரூபாய் வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு விஜயோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமை வந்து நல்லாவே வந்து தெரியுது. என் மருமக தாண்டா இந்த வீட்டோட லட்சுமி அப்படின்ட்டு நம்பிக்கை சிரிப்பு வந்து அவங்க ஃபேஸில் நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹாலில் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மீனா சும்மா இருக்கிற மாதிரி வந்து தெரியும். ஆனால் அவங்க கையில் தான் அந்த வெற்றியோட உண்மையான கதை ஒன்று இருக்குது. அந்த ஆர்டர் வந்து ரோஹிணிக்காக இல்லை, மீனாவுக்காக தான். இதுதான் வந்து யாருக்குமே தெரியாத அந்த ஒரு ரகசியம் வந்து வெளியில வர போகுது. அதை வெளிப்படுத்த போறது யாருன்னு தெரியுமா? நம்ம முத்து தான். அவன் ஒரு கணக்குல வந்து சொல்ல போகிறான். அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. அந்த கணக்கு கேட்ட விஜய் வந்து வாயடிச்சு போயிடுறாங்க. ஒரு பொய்யை நம்புற மாமியார் வந்து ஒரு உண்மையை மறைக்கிற மருமக 2 பேருக்கு நடுவில் முத்து வந்து நிக்கிறான். சோ இவங்க 3 பேருக்கு இடையில வந்து எது வெல்லும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அன்பா, அகங்காரமா, இல்ல உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க இதை பாருங்க. இதுதான் இன்னைக்கு தொடங்குற பெரிய திருப்புமே. ரோஹிணியோட பித்தலாட்டம் ஒன்னொன்னா வந்து அம்பலமாயிட்டே வருது. 40 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸ் ஆர்டர் வந்து இவங்களே இன்னமும் கஷ்டப்பட்டு பிடிச்ச மாதிரி வந்து கதவிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கதவிட்டு இருக்காங்க ரோஹிணி. இது எல்லாத்தையுமே விஜய் வந்து நம்புறாங்க. ஆனா முத்து அவனோட கணக்கு திறமைனால வந்து பதிலடி வந்து கொடுக்குறான். மீனா தான் வந்து இந்த கோடீஸ்வர ஆர்டருக்கு வந்து காரணம் அப்படின்ற உண்மையை இந்த வாரம் வந்து வெளிவர தொடங்கியிருக்கு. ஸோ என்னெல்லாம் ட்விஸ்ட் வர போகுது அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வீட்டோட ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சந்தோஷம் கலந்தா சத்தமாக வந்து இருக்குது. விஜயோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமையாக தான் வந்து இருக்குது. என் மருமக ரோஹிணி தான் இந்த வீட்டோட பெருமையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் ஆர்டர் வந்து பிடிச்சி கொடுத்துருக்கான்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. மீனா அவங்களோட பூ பிஸ்னஸ்க்காக வேண்டி கலா, அதாவது பில்டரை வந்து மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு கட்டியிருக்கிற 275 வீட்டுக்கு பூ சப்ளை பண்ணுற ஆர்டர் வந்து கிடைக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே வந்து ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே இவங்க தான் வந்து டெலிவரி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கலா இந்த மாதிரி சொன்ன உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பிரதர் இன்லா வந்து இந்த கடை தான் வந்து வச்சிருக்காரு, ஹோம் அப்ளைன்ஸ் கடை தான். ஸோ அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ மீனாட்ட வந்து கலா கொடுத்த விசிட்டிங் கார்டை வந்து ரோஹிணிட்ட கொடுத்து மீட் பண்ண சொல்கிறா. அதுக்கப்புறம் ரோஹிணி கலாவை மீட் பண்ணி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனால் மீனாட்ட இந்த ஆர்டர் வந்து உங்கள் மூலமாக தான் வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்லிடுறா. அதுக்கு மீனா ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரோஹிணியோட ஆட்டமே ஆரம்பிக்குது. விஜயாட்ட போய் இவங்களே வந்து கஷ்டப்பட்டு அந்த ஆர்டர் வந்து வாங்கிட்டு வந்த மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. 40 லட்சம் ரூபாய் ஆர்டர் வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே அது உண்மையா அப்படின்னு நம்பின விஜயா ரோஹிணியை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. என் மருமக 40 லட்சம் ரூபாய் ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு பெருமையாக வந்து விஜயா வந்து பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்னு மீனாட்ட வந்து விஜயா வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அவள் தான் வந்து இப்போ இந்த வீட்டில் பெரிய ஹீரோயின் மாதிரி வந்து இருக்காங்க. விஜய் அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா மீனோட ஃபேஸில் வந்து என்னதான் வந்து சிரிச்சிட்டே இருந்தாலுமே மனசு ஒரு நொடி வந்து அதிர்ந்து தான் வந்து போயிடுது. அவள் மெதுவாக வந்து காஃபி எடுக்க போகும்போது அந்த சத்தம் வந்து கேட்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த செயலை பார்த்து கடுப்பான முத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு கிடைச்ச ஆர்டரை பற்றி வந்து பேசிட்டு இருக்கான். விஜய் ஓவரா வந்து ரோஹிணியை வந்து ரொம்ப ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்கான். இப்படி சொன்னதுமே ரோஹிணியோட சந்தோஷத்தில் வந்து மண்ணலி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவள் உங்களுக்கு மட்டும் தான் வந்து காஃபி போடுவா, அவங்களுக்கு வேணும்னா அவங்களே வந்து போட்டு சொல்லுங்க அப்படின்னு முத்து டென்ஷனாக வந்து பதிலடி கொடுக்குறான். அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மின்னல் மாதிரி வந்து விழுகுது. அவனோட குரல் பார்த்தீங்கன்னா அந்த ஹால் ஃபுல்லாகவே வந்து ஒலிக்குது. விஜய் வந்து அதிர்ச்சியாக என்ன முத்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. முத்து டென்ஷனோட ரொம்ப காமாக வந்து பேச ஆரம்பிக்கிறான். அம்மா நீங்கள் ரோஹிணி 40 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் பிடிச்சான்னு பெருமைப்படுறீங்க. ஆனால் நம்ம வீட்டில் உண்மையிலே வந்து பெரிய காரியம் செஞ்சது யாருன்னு தெரியுமா? மீனா தான் அப்படின்னு வந்து சொல்கிறான். அவள் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரம், ஒரு நம்பிக்கை நல்லாவே வந்து தெரியுது. விஜயா வந்து அதிர்ச்சியோட மீனாவா அவ என்ன செஞ்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. முத்து என்னமோ மீனாவோட கணக்கு புக்கு மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். முத்துவோட கணக்கு கேட்ட உடனே விஜயா வந்து பயங்கரமாக வாயடிச்சு போயிடுறாங்க. முத்து வந்து கணக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். மீனாக்கும் 275 வீட்டுக்கு வந்து பூ போடுற ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. அதில் ஒரு வீட்டுக்கு டெய்லி 20 ரூபாய் லாபம் வச்சாலுமே ஒரு நாளைக்கு 5500 ரூபாய் வந்து கிடைக்கும். அதுவே ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டால் 1,65,000 ரூபாய் வந்து கிடைக்கும். அதுவே ஒரு வருஷத்துக்குனா 19,80,000 ரூபாய் வந்து கிடைக்கும். இப்படி பார்த்தா அடுத்த 5 வருஷத்துல மீனாக்கு 1 கோடி ரூபாய் வந்து லாபம் கிடைக்கும். அதுவே இவங்க கொடுத்த ஹோம் அப்ளைன்ஸ் ஒரு டைம் மட்டும்தான் வாங்குவாங்க. அதுல இவங்களுக்கு வெறும் 40 லட்சம் தான் வந்து கிடைக்குது. இவங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்குள்ள மீனா வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவா அப்படின்னு முத்து சொன்ன உடனே விஜயா வந்து அதிர்ச்சியில வாயடிச்சு போயிடுறாங்க. ஆனா மீனா வச்சிருக்கிற கடை வந்து டெய்லி வளர்றதா, அதுதான் வந்து உண்மையான வியாபாரமே அப்படின்னு வந்து சொல்றான். அந்த வார்த்தையோட விஜயா வந்து தலையில இருந்த திமிர் வந்து ஓய்ஞ்ச மாதிரி தான் வந்து தெரியுது. இதெல்லாமே கேட்ட விஜயோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் ஒன்று தெரியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுவரை வந்து தப்பா நினைச்சிட்டேனா அப்படின்னு உணர்ச்சி வருது விஜயாக்கு. ரோகிணியை வந்து தனியாக ஸ்ருதி வந்து கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மீனா மூலமா தானே இந்த ஆர்டர் வந்து கிடைச்சது, என்னமோ நீங்களே கஷ்டப்பட்டு வாங்கின மாதிரி வந்து பேசுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறா. அந்த கேள்வி வந்து ஸ்ருதி கேட்ட உடனே ரோகிணியோட ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஷாக் அடிச்ச மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கு ரோகிணி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, என்னதான் மீனா சொல்லியிருந்தாலுமே அந்த கலா மேடம் வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான், அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் மேக்கப் போட போயிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி சமாளிச்சிடறா. ஸ்ருதிக்கு வந்து சந்தேகம் வருது, அவங்க சரியா பேசுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஸ்ருதியோட மனசுக்குள்ள இப்போ வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு முத்துட்டு வந்து மீனா பேசும்போது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, என் மூலமா தான் ரோஹிணிக்கு இந்த ஆர்டர் வந்து கிடைச்ச விஷயத்தை வந்து சொல்றா. அப்போ முத்து என்ன சொல்றாங்க, நீ ஏன் ரோஹிணிக்கு அந்த கார்டை கொடுத்த, உனக்கு தான் அந்த ஆர்டர் கிடைச்சது, அவளுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ மீனா வந்து மெதுவாக சிரிச்சுட்டு என்ன சொல்றான்னா, அந்த ஆர்டர் வந்து உங்க அண்ணனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தானே அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கு தானே ஆர்டர் வந்திருக்கு, அவங்களுக்கும் கிரெடிட் கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு வந்து சொல்றா.
அப்போ முத்து வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆனா அவங்க தப்பா சொல்லியிருக்காங்களே, என்னமோ அவங்களே கஷ்டப்பட்டு பிடிச்ச மாதிரி பேசுறாங்க அப்படின்னு வந்து கோவத்துல சொல்றான். அப்போ மீனா வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு மெதுவா என்ன சொல்றான்னா, அவங்களும் நம்ம வீட்டு பொண்ணு தானே, அவங்களும் சந்தோஷமா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா இதை யார்ட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு வந்து சொல்றா. இதை வெளியில சொல்லி பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு மீனா தெளிவா சொல்றா. விஜயா இன்னுமே ரோகிணியோட பெருமையிலிருந்து வெளியில சுத்தமா வரவே முடியல. ஆனா முத்துவோட கணக்கு விஜயாவை ரொம்ப ஆழமா வந்து யோசிக்க வச்சிருக்கு. முத்து சொன்னது உண்மையா, மீனா இவ்வளவு பெரிய ஆர்டர் வந்து எப்படி பிடிச்சா, இந்த மாதிரி எல்லாமே இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா மீனாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, மீனா உனக்கு இந்த பூ ஆர்டர் வந்து நல்லா நடக்கணும், நீ உன் வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய ஆளாகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மீனாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழியுது. மீனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, மாமியார் இப்படி பேசுறது வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறா. என்னால எனக்கே வந்து நம்ப முடியல அப்படின்னு சடனா தூக்கத்துல இருந்து மீனா எணிச்சிடுறா. இது எல்லாமே கனவா அப்படின்னு வந்து மீனா வந்து நினைக்கிறா. ரோகிணி ரூம்ல வந்து தனியா இருக்கா. ஸோ அவ என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மீனா இல்லைனா நான் இந்த வீட்டில் எதுவுமே இல்லையா அப்படின்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ள வந்து அவளுக்கு கிளறுது. ஆனா வெளியில அவ இன்னுமே அந்த நான் தான் பெரியவ அப்படின்ற முகமுடியோட தான் வந்து இருக்கா. அந்த மனநிலையில் இருக்கிற ரோகிணி விஜயாட்ட வந்து பேசுறா இந்த ஆர்டர் பத்தி எல்லாமே. விஜயா அவளை பார்த்து என்ன சொல்றானா, நீ பண்றது வந்து வீட்டுக்கு வந்து பெருமை தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அந்த பெருமை வந்து சொல்லும்போது விஜயோட ஃபேஸ் வந்து அப்படியே வந்து க்ளோவா இருக்குது. ஆனாலுமே சந்தேகம் வருது விஜயாக்கு. இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாக்கு கிடைச்ச 1 கோடி லாபம் விஜயா வந்து ஃபுல்லா வந்து மாத்திடுமா, இல்ல ரோகிணி இன்னும் வேற ஏதாச்சும் நிழல் விளையாட்டு வந்து நடத்த போறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட வந்து பாருங்க. மீனாவுக்கு எகெயின்ஸ்டா ஒரு புது பிளான் ஒன்று போட போறாங்க ரோகிணி. அதுக்கு எகெயின்ஸ்டா மனசு மாறுறாங்க விஜயா. ஸோ 2 பேருக்கு இடையில முத்து வந்து எப்படி சமநிலையா இருக்கான்றது தான் இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். மீனா மாதிரி மனசு இருக்கிற பெண்கள் தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான இன்ஸ்பிரேஷனே. இந்த வீடியோ நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அரேபியன் அணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.